வணக்கம் நண்பர்களே. திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் நிகழ வேண்டிய ஒரு மிக முக்கியமான மற்றும் அழகான திருப்புமுனையாகும். ஆனால் சிலருக்கு பல்வேறு காரணங்களால் திருமண பாக்கியம் தள்ளிப்போய்க் கொண்டே இருக்கலாம். ஜாதக பொருத்தம் பார்த்தாலும் பல வரன்கள் தேடினாலும் ஏதோ ஒரு தடையால் திருமணம் தடைபடும்போது மனம் மிகுந்த வேதனை அடையும். இத்தகைய சூழலில் நாம் முதலில் சரணடைய வேண்டியது நமது குலதெய்வத்தின் பாதங்களில்தான். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அதனை நீக்கி மங்களகரமான வாழ்க்கையை அமைத்துத் தரும் சக்தி குலதெய்வத்திற்கு மட்டுமே உண்டு. முழுமையான நம்பிக்கையுடன் உங்கள் குலதெய்வத்திற்கு தொடர்ந்து 28 நாட்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறையை இங்கு விரிவாக காண்போம். இந்த வழிபாட்டின் மூலம் விரைவில் உங்கள் இல்லத்தில் கெட்டிமேளம் கொட்டும் என்பது உறுதி. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். பகுதி 1. குலதெய்வ வழிபாட்டின் மகத்துவமும் அவசியமும். நமது முன்னோர்கள் காலம் காலமாக எந்த தெய்வத்தை விடாமல் தொடர்ந்து வணங்கி வந்தார்களோ அதுவே நமது குலதெய்வமாகவும், உலகில் எத்தனை வலிமை வாய்ந்த தெய்வங்களை நாம் சென்று வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தெய்வமும் நமக்கு அருளை வழங்க முடியாது என்பது ஆன்மீக விதி. ஒருவருடைய வாழ்க்கையில் திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் தொடர்ந்து தடைபடுகிறது என்றால் அதற்கு கட்டாயம் குலதெய்வத்தின் அருட்பார்வை குறைகிறது, அல்லது குலதெய்வ குற்றம் ஏதோ ஒன்று உள்ளது என்பதே முக்கிய காரணமாகவும், நாம் அறியாமல் செய்த பிழைகளாலோ அல்லது நமது மூதாதையர்கள் குலதெய்வ வழிபாட்டை இடையில் நிறுத்தியதாலோ இத்தகைய கடுமையான தடைகள் ஏற்படலாம். குலதெய்வம் என்பது நமது குடும்பத்தின் ஆணிவேர் போன்றது. வேர் பலமாக இருந்தால் மட்டுமே மரம் செழித்து வளரும், பூத்துக் குலுங்கும். அதுபோலவே நமது குலதெய்வத்தின் ஆசி முழுமையாக இருந்தால் மட்டுமே நமது வம்சமும் தடையின்றி தழைத்தோங்கும். திருமணத் தடைகளை நீக்குவதில் குலதெய்வத்தை விடச் சிறந்த மருத்துவர் வேறு யாரும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் எத்தகைய கடுமையான தோஷங்கள், அதாவது செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம் போன்ற எவை இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கும் பேராற்றல் குலதெய்வத்தின் ஒரு துளி கருணைக்கு உண்டு. எனவே திருமணம் கைகூடவில்லை என்று ஜோதிடர்களை நாடிச் செல்வதற்கு முன்பாக உங்கள் குலதெய்வத்தை நாடிச் செல்லுங்கள். உங்களின் மூதாதையர்கள் எந்த மண்ணில் வாழ்ந்து அந்த தெய்வத்தை வணங்கினார்களோ அந்த மண்ணின் சக்தி உங்கள் இரத்தத்தில் ஊறியிருக்கும். அந்த தெய்வத்தின் பெயர் சொன்னாலே உங்களின் கர்ம வினைகள் அனைத்தும் விலகி ஓடும். சுப காரியங்கள் தடையின்றி நடக்க குலதெய்வ வழிபாடு ஒன்றே மிகச்சிறந்த பரிகாரமாகவும். குலதெய்வத்திடம் உங்கள் குறைகளை ஒரு குழந்தையைப் போல மனம் விட்டுச் சொல்லி அழுது வேண்டினால் அந்த தெய்வம் நிச்சயமாக மனமிறங்கி உங்கள் திருமணத் தடையை விலக்கி தகுந்த வாழ்க்கை துணையை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். பகுதி 2. 28 நாள் விரதத்திற்கான முன்னேற்பாடுகள். எந்த ஒரு வழிபாட்டையும் தொடங்குவதற்கு முன்பாக தூய்மை என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இந்த 28 நாள் குலதெய்வ வழிபாட்டினை தொடங்குவதற்கு முன்பாக உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்து ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்த வேண்டும். குறிப்பாக பூஜை அறையை சிறிதும் தூசியின்றி தூய்மை செய்து தெய்வங்களின் படங்களுக்கு பன்னீர் கலந்த நீரால் துடைத்து சந்தனம் மற்றும் குங்குமம் இட்டு அலங்கரிக்க வேண்டும். உங்களின் குலதெய்வ படம் வீட்டில் இருந்தால் அதற்கு சிறப்பான முறையில் மலர்களால் மாலை அணிவிக்க வேண்டும். இந்த விரதத்தை தொடங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மிகவும் உகந்த நாட்களாகும். அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்து தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். பூஜைக்காக ஒரு புதிய சிறிய கலசம் அல்லது பித்தளை சொம்பினை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சொம்பு முழுவதும் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அதில் சிறிதளவு மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் மற்றும் சில துளசி இலைகள் அல்லது வேப்பிலைகளை போட்டு வைக்க வேண்டும். இந்த சொம்பின் வாய்ப்பகுதியில் மாவிலைகளை வைத்து அதன் நடுவே ஒரு முழுமையான தேங்காயை மஞ்சள் பூசி வைக்க வேண்டும். இதுவே உங்கள் குலதெய்வத்தின் ஆவாகனமாக பிரதிநிதியாக அமையும்.
கடைப்பிடிக்க வேண்டிய முக்கிய விதிகள். இந்த விரத நாட்களில் மாமிச உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மனதளவில் மிகவும் அமைதியாகவும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருக்க வேண்டியது கட்டாயம். கோபப்படுவதோ பிறரை தூற்றி பேசுவதோ அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ கூடாது. இந்த 28 நாட்களும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது வழிபாட்டின் பலனை இருமடங்காக அதிகரிக்கும். பூஜை அறைக்குத் தேவையான நெய், நல்லெண்ணெய், திரி, ஊதுபத்தி, கற்பூரம் போன்ற அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்வது எந்த ஒரு தடையுமின்றி தொடர்ந்து வழிபாட்டை செய்ய உதவும். உடலும் மனமும் ஒரு சேர தூய்மையாக இருக்கும்போது மட்டுமே நாம் எழுப்பும் வேண்டுதல்கள் ஈசனை சென்றடையும். பகுதி 3. தினசரி வழிபாட்டு முறையும் மந்திரமும். முன்னேற்பாடுகள் முடிந்தவுடன் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படும் 4 மணி முதல் 6 மணிக்குள் அல்லது மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள் உங்கள் பூஜையை தொடங்க வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் குலதெய்வ கலசத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். தீப ஒளியில் குலதெய்வத்தை மனதார நினைத்து ஒரு மஞ்சள் கயிற்றில் சிறிது மஞ்சளை தடவி உங்களின் கையில் காப்பாக கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த காப்பு 28 நாட்களும் உங்கள் கையில் பத்திரமாக இருக்க வேண்டும். தினமும் தீபம் ஏற்றிய பின் குலதெய்வத்தின் பெயரைச் சொல்லி குறைந்தது 108 முறை அர்ச்சனை செய்ய வேண்டும். உதிரிப்பூக்கள் அல்லது குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். உங்கள் குலதெய்வத்தின் காயத்ரி மந்திரம் தெரிந்தால் அதனை உச்சரிக்கலாம். தெரியாவிட்டால் ஓம் என் குலதெய்வமே போற்றி என்று 108 முறை மிகவும் பக்தியுடன் கூற வேண்டும். மந்திரம் சொல்லும்போது உங்கள் முழு கவனமும் தெய்வத்தின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் மனதில் எழக்கூடாது. அர்ச்சனை செய்து முடித்தவுடன் உலர் திராட்சை, கற்கண்டு, பேரீச்சம்பழம் அல்லது வாழைப்பழம் என ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படையலாக வைக்க வேண்டும். பின்பு கற்பூர ஆரத்தி காட்டி கண்களை மூடி 2 கைகளையும் ஏந்தி என் திருமணத் தடைகள் அனைத்தும் நீங்கி எனக்கு சிறப்பான வாழ்க்கை துணை விரைவில் அமைய வேண்டும், என் வம்சத்தை நீயே காப்பாற்ற வேண்டும் என்று ஆழமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் 28 நாட்கள் செய்து வர வேண்டும். பெண்களாக இருந்தால் தங்களுக்கு ஏற்படும் இயற்கையான தடங்கல் நாட்களில் வழிபாட்டை நிறுத்திவிட்டு அந்த நாட்கள் முடிந்த பின் மீதமுள்ள நாட்களை கணக்கிட்டு தொடர்ந்து 28 நாட்கள் வரும்படி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். பகுதி 4. 28வது நாள் நிறைவு பூஜை. 27 நாட்கள் வெற்றிகரமாக விரதத்தை முடித்த பிறகு 28வது நாள் உங்களின் குலதெய்வ கோவிலுக்கு நேரில் செல்ல வேண்டும். முந்தைய நாளே இதற்கான பயணத் திட்டங்களை வகுத்துக் கொள்வது நல்லது. கோவிலுக்குச் செல்லும் போது வெறும் கையுடன் செல்லக்கூடாது. உங்கள் வசதிக்கேற்ப குலதெய்வத்திற்கு தேவையான அபிஷேகப் பொருட்கள், அதாவது பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் போன்றவற்றை வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும். அத்துடன் சுவாமிக்கு புதிய ஆடைகள் வாங்கிக் கொண்டு செல்வது மிகவும் உன்னதமான பலனை தரும். கோவிலை அடைந்ததும் உங்கள் கையில் கட்டியிருந்த மஞ்சள் காப்பினை அவிழ்த்து அங்குள்ள மரத்திலோ அல்லது குலதெய்வத்தின் உண்டியலிலோ சமர்ப்பித்துவிட வேண்டும். பின்னர் அர்ச்சகரிடம் நீங்கள் கொண்டு சென்ற பொருட்களை கொடுத்து உங்கள் பெயர் மற்றும் நட்சத்திரம் கூறி திருமணத் தடை நீங்க சிறப்பு அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செய்யச் சொல்ல வேண்டும். குலதெய்வத்தின் கண்களை நேராக பார்த்து இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் மன உளைச்சலையும் கூறி என் பொறுப்பை இனி உன்னிடம் ஒப்படைக்கிறேன், எனக்கு நல்ல வழியை காட்டு என்று மனமுருகி சரணடைய வேண்டும். பொதுவாக குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைத்து வழிபடும் வழக்கம் இருந்தால் அன்றைய தினம் அங்கு பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, நெய் சேர்த்து சர்க்கரை பொங்கல் வைத்து படைக்க வேண்டும். அந்த பொங்கலை முதலில் தெய்வத்திற்கு படைத்துவிட்டு பின்னர் அங்கு வரும் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்கள் கைகளாலேயே தானமாக வழங்க வேண்டும். குலதெய்வ கோவிலில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வது மிகவும் சிறப்பு. அந்த மண்ணின் மகிமையும் தெய்வத்தின் கதிர்வீச்சும் உங்கள் உடலில் ஊடுருவி உங்களுக்கு புதிய சுறுசுறுப்பையும் நேர்மறை எண்ணத்தையும் கொடுக்கும். பகுதி 5. பரிகாரத்தின் பலனும் நல்லெண்ணத்தின் சக்தியும். குலதெய்வ வழிபாட்டை முழுமையாக முடித்த பிறகு உங்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள்.
இதுவரை உங்கள் மனதில் இருந்து வந்த திருமணத்தை பற்றிய பயம், கவலை, விரக்தி ஆகியவை நீங்கி ஒரு புதிய நம்பிக்கையும் தெளிவும் பிறந்திருக்கும். இந்த 28 நாள் வழிபாடு என்பது வெறும் சடங்கு அல்ல. அது உங்கள் மனதையும் உடலையும் ஒரு நிலைப்படுத்தி பிரபஞ்சத்தில் உள்ள நல்ல சக்திகளை உங்களை நோக்கி ஈர்க்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக பயிற்சியாகும். குலதெய்வத்தின் ஆசி முழுமையாக கிடைத்துவிட்டதால் இனி உங்களை தேடி வரும் வரன்களில் உள்ள தடைகள் தானாகவே விலகும். இந்த 28 நாள் வழிபாட்டின் பலனாக மிக விரைவிலேயே உங்களுக்கு சிறப்பான முறையில் வரன்கள் அமையத் தொடங்கும். ஜாதகப் பொருத்தம் மிகச் சரியாக அமையும். இரு வீட்டாருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை முடிவடையும். நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை துணையை எதிர்பார்த்தீர்களோ அதே போன்ற குணாதிசயங்கள் கொண்ட நபர் உங்கள் வாழ்வில் நுழைவார். கெட்டி மேளம் கொட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு தெளிவாக உணர்த்தும். இந்த வழிபாட்டோடு சேர்த்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை பழக்கிக் கொள்ளுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பாக பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவதும் தோஷங்களை நீக்கும் எளிய பரிகாரமாகும். இறைவனிடம் நாம் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ளவர்களைப் பற்றி நல்லதையே நினைத்து நல்லதையே பேச வேண்டும். பொறாமை, வஞ்சம் போன்ற தீய எண்ணங்களை மனதிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் இறைவனின் அருள் நமக்கு சுலபமாக கிடைக்கும். தர்மச் செயல்களும் குலதெய்வத்தின் அருளும் இணையும் போது உலகின் எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் உங்கள் திருமணத்தை இனி தடுத்து நிறுத்த முடியாது. நண்பர்களே, நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த ஒரு காரியமும் நிச்சயம் வெற்றியில்தான் முடியும். பல காலமாக திருமணம் தள்ளிப்போகிறது என்ற கவலையை இன்றுடன் உங்கள் மனதை விட்டு அகற்றுங்கள். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்க தயாராகிவிட்டது. மேலே கூறப்பட்டுள்ள இந்த 28 நாள் வழிபாட்டு முறையை சிறிதும் பிசகாமல் முழு ஈடுபாட்டோடு செய்து பாருங்கள். உங்கள் கண்கூடாகவே ஒரு பெரிய அற்புதம் நடப்பதை காண்பீர்கள். விரைவில் உங்கள் இல்லத்தில் உற்றார் உறவினர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க, உங்கள் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கை துணையோடு உங்கள் திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெறும். அந்த மகிழ்ச்சியான நாளுக்காக தயாராகுங்கள். உங்கள் அனைவருக்கும் குலதெய்வத்தின் ஆசி முழுமையாக கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறோம். நன்மைகள் பெருகட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.